நம்ம லாஸ்ட் இயர் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக நாங்கள் வந்து கோவை குளங்களோட பார்ட்னர் பண்ணி சின்னக்கோட்டை ரீஜுனேட் பண்ணோம். இதை பற்றி மணிகண்டன் சார் சொல்வார். கோயம்புத்தூர்ல இந்த வறட்சியா இருந்திருக்க இந்த சூழ்நிலையில கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் கிராமத்தில் இருக்க வெள்ளலூர் சின்ன குட்டை, இந்த குட்டையை வந்துட்டு ப்ரூக்ஃபீல்டோட சிஎஸ்ஆர் சப்போர்ட்டோட நாங்கள் வந்து இப்போ தூர்வாரினோம். இந்த குட்டை வந்து ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவு இருக்குது. இந்த குட்டை வந்து குட்டை முழுவதுமாக மண்மேவி தண்ணி தேங்கறதுக்கு இல்லாத சூழ்நிலை இருந்தது. இப்போ ப்ரூக்ஃபீல்டோட சப்போர்ட்டோட நம்ம கோவை மாவட்ட நிர்வாகத்தோட அனுமதியோட இந்த குட்டையை தூர்வாரினோம். இப்போ தூர்வாரி முடிஞ்ச உடனேயே அந்த குட்டையில் வந்து இப்போ வந்த கோடை மலையில் அந்த குட்டை வந்து நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்கு. இதனால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். அந்த ஏரியாவில் விவசாய நிலங்கள்லாம் பலதும் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு இப்போ விவசாயம் செய்யறதுக்கு எதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டையை சுற்றி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துருக்கு. கீரி, முயல், அந்த மாதிரி பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தூர்வார் மூலிமா 55 லட்சம் லிட்டர் தண்ணீரை கொள்ளளவு வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி எங்களோட கோரிக்கை என்னன்னா, கோவை மாவட்டத்தில் இருக்க பல்வேறு குட்டைகள், சின்ன சின்ன வாட்டர் பாடிகளையும் தூர்வாரி வச்சோம்னா நம்ம இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற கோடை மழையும் தென்மேற்கு பருவமழைக்கும் நம்ம தயாராக இருக்க முடியும். குட்டையில வந்து தண்ணி தேங்குச்சுன்னா அந்த சுற்றுவட்டத்தில் வந்து எத்தனை அளவு நீரழிவு? இந்த ஒரு முறை மழை பெஞ்சுன்னா கிட்டத்தட்ட 55 லட்சம் லிட்டர் தண்ணீரை வந்து இந்த சின்ன குட்டையிலே அதிகம் சேமிக்க முடியுது. கோயம்புத்தூரோட மழை நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கோயம்புத்தூர்ல மழை வரும். அதில் பார்த்தீங்கன்னா பல கோடி லிட்டர் தண்ணீர் வந்து இந்த குட்டையில மட்டும் சேமிக்க முடியும். இதனால இதே மாதிரி பல குட்டைகள் கோயம்புத்தூர்ல சிஸ்டம் டேங்க் வந்து 24 நொய்யல் நீர்வழி தடத்தில் 24 குளங்கள் இருக்கு. அது இல்லாமல் நான் சிஸ்டம் டேங்க்குங்கிறத மழைநீர் ஓடைகள் மூலிமா சேமிக்கிற குட்டை குளங்கள் பார்த்தீங்கன்னா 900க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு. இதில் அரசு துறைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் இந்த குட்டைகள்லாம் தூர்வாரி வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டைகள் தூர்ந்து போய் இருக்கு. அதனால எல்லா குட்டைகளையும் இந்த மாதிரி தூர்வாரி வச்சோம்னா நிறைய தண்ணீர் நம்மளால சேமிக்க முடியும். இப்போ அந்த கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்தினால நமக்கு வந்து அதிகமான மழை ஒரே நேரத்துலையும் அதிகமான வறட்சியும், இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதும் மழை அதிகமாக பெய்யறதும் மாறி மாறி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீர்நிலைகளை நம்ம தூர்வாரி வைக்கிறது மூலிமா கிடைக்கிற மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா இந்த வறட்சி காலத்தில் சமாளிக்க முடியும். நம்ம பில்லூர், சிறுவாணி மட்டும் நம்பி இருக்காம நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன நீர்நிலைகளையும் சேமிச்சு இந்த மாதிரி தூர்வாரி வைக்கும்போது நம்ம கோவை மாவட்டத்தோடைய நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகம் உயர்த்த முடியும். இது பொதுஜனங்களும் வந்துட்டு இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தனி மனிதர்களாகவும் ஒரு வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு உருவாக்குறது மூலிமா நாங்கள் அவங்கவுங்க வீட்லேயே குடிநீரை அறுவடை செஞ்சு வச்சுக்க முடியும். அது இயற்கையாக இருக்கிற மீன்கள் வந்து அதிகமாக இறக்கிறது கிடையாது. இந்த செயற்கையாக நம்ம வளர்ப்பு மீன்கள் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சினால வெப்பம் அதிகமாக மாறும்போதோ, மழை காலத்தில் சாக்கடை தண்ணீர் வந்து அதிகமாக குளங்களை கலக்கும் போதோ, அந்த கழிவுகள்லாம் வந்து குளத்துல வந்து கலக்கும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இறக்குற சூழ்நிலை கம்மியாகிறதுனால இருக்கு. இதுக்கு வந்து சுண்ணாம்பு வந்து சில இடங்களில் சுண்ணாம்பு வந்து அந்த குளத்துல வந்து கலக்குறாங்க. அது மூலிமா சரி செய்ய முடியும். வளர்ப்பு மீன்கள் தான் அதிகமாக இருக்கு.